பிகினர்ஸ் மெனு புக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஃபிஷ் புட்டு. வழக்கமாக எப்போயுமே ஃபிஷ்ஷை வச்சு நம்ம ஃப்ரை பண்ணுவோம், இல்லைனா குழம்பு வைப்போம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபிஷ் வச்சு நம்ம புட்டு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபிஷ் புட்டு செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி முள் இல்லாத சால்மன் ஃபிஷ் ஃபில்லட் எடுத்து கழுவி இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் முள் கம்மியாக இருக்க மீன் எது வேணால் எடுத்துக்கலாம். ஒரு பேனில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அதில் 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க ஃபிஷ் பீசஸை ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த ஃபிஷ் பீசஸ் லோ ஃப்ளேமில் 10 நிமிஷம் வேகணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃபிஷ்ஷை நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் இருக்க தண்ணிலாம் வடித்து எடுத்துட்டு நம்ம ஃபிஷ்ஷை உதிர்த்து வச்சுக்கலாம். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, பொடியாக நறுக்கின இஞ்சி 1 இன்ச்சு, பொடியாக நறுக்கின பூண்டு 4 பல், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 3, கொஞ்சம் கருவேப்பிலை இலை, 1 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம உதிர்த்து வச்சிருக்க ஃபிஷ் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃபிஷ் வேக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஃபிஷ்ஷை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஃபிஷ்ஷில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் குறைஞ்சி ஃபிஷ்ஷை நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். ஃபிஷ் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் இது நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது சூடான ரச சாதத்தோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.